விளைவாகவே இந்த ஓட்டங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நேர்த்தியான பந்துவீச்சு பிரதிகள் எப்பொழுதுமே ஒரு அணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல சிறந்த பிடியெடுப்புகளும் அங்கே நிகழ்ச்சியிலே ஏக்யூஎஸ் அணியினர் வெற்றி பெற்று களத்தடுப்பை தேர்வு செய்திருக்கின்றார்கள். இருந்தால் பொருத்தமாக இருக்கும். உண்மையில் வீரர்களுக்கு ஒரு ஏற்ற காலநிலை என்று சொல்லலாம். அன்போடு அழைக்கின்றோம் இவ்விடத்துக்கு எங்கிருந்தாலும் முகிலன் அவர்கள் உடனடியாக இந்த காரியாலயம் பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அணித்தலைவர் தொட்டுப்பாட்ட வீரர்கள் மிகவும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பிரதி இருந்தும் அது கால்காப்புக்கு வெளியில் 37 ஓட்டங்கள் மீண்டும் ஆஃப் திசையிலே அடித்தாடி 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இறுதி பந்து வீச்சு பிரதி மீண்டும் அடித்தாடி ஓவர் ஒன்றுக்கு 6.682 என்ற ஓட்ட வேகம் தேவைப்படுகின்றது வெற்றி பெறுவதற்கு. ஆமாம், நன்றி தர்மேந்திரா சார் அவர்களே. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற எமது மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் 2026 கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 3வது போட்டி தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போட்டியில் ஏசி மற்றும் ஸ்கூட்டர் அணியினர் பலப்பரீட்சையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த வகையில் ஏசி அணியினர் முதலில் துடுப்படுத்தாடி ஸ்கூட்டர் அணியினர், அதாவது சடாச்சரனின் வழிநடாத்தலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்பது வருத்தத்துக்குரியது. 42 ஓட்டங்கள் பிரியந்தன் சார் மற்றும் எங்களது மூத்த விரிவுரையாளர் ரவிசர் அவர்களின் வழிநடாத்தலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏசி அணியினர் 6 ஓவர்களில் 42 ஓட்டங்களை பெரும் பட்சத்தில் வெற்றி இலக்கை அடைய முடியும். ஆமாம், அங்கே களத்தடுப்பில் துடுப்படுத்தாடுவதற்கு ஆயத்தமாகுமாறு ரவிசர் மற்றும் பிரியந்தன் சார் அவர்களுக்கு நானும் சடாசருக்கும் வாழ்த்து சொல்றேன். ஆமாம், மன்னிக்கவும் சராசரி அவர்களே. எங்கே சராசரன் அவர்கள் கண்டியின் முனையில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். அவரை சற்று முன்னே வந்து முகத்தை காட்டுமாறு பாணிக்கு ஏற்ற வகையிலே அந்த களத்தடுப்பு வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அணிக்கு ஒரு அணி சளைத்தவர்கள் அல்ல, ஒரு சிறப்பான துடுப்பாட்ட வீரர்களையும் அதே போல சிறப்பான பந்து வீச்சியாளர்களையும் கொண்ட அணிகளாகவே காணப்படுகின்றன. இறுதி பந்து வீச்சு வரைக்கும் நாங்கள் தீர்மானங்களை ஈட்ட முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 2 பந்து வீச்சு மட்டச்சுட்டுக்கு வெளியிலே இருப்பார்கள். முழுமையாக வீசப்பட்ட பந்து அடித்தாடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஒரு ஓட்டத்துடன் காணப்பட்டிருக்கிறது. மிலக்தி செயல் ஒரு 6 ஓட்டம் குறுகிய தீர்மானிக்கும் என்று கூடுதலாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது கல்லூரி அலுவலர்கள் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுள்ளனர். அந்த 2 பார்ப்புடைய ஓவர்களிலும் 7 என்ற ஓட்ட வேகம் போதுமானதாக இருக்கும். 7 ஓட்டங்களை பெறுவார்களாயின் ஓவர் ஒன்றுக்கு வெற்றி இலக்கை அடையலாம். அது ஒரு முனைப்பாக இருக்காது. ஏசி அணியரை பொறுத்தவரையில் அவர்கள் போல விரைவாக அந்த போட்டியினை முடிக்கலாம் என்று எத்தனிப்பார்கள். காரணம், ஓட்ட வேகம் இறுதி போட்டி சூப்பர் 8 தெரிவு செய்வதற்கு மிகவும் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுவதனால் மிகவும் விரைவாக ஓட்டங்களை குவிக்கவே அவர்கள் எத்தனிப்பார்கள். ஆனால் சிவராஜ் சிவனே அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஆமா, அங்கே 4 ஓட்டங்கள். ஆமா, அணித்தலைவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டிலக்ஷன் அவர்கள் 12 ஓட்டங்கள்
1 2 3 மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் நேர்த்தியான படுகின்றது ஓட்டம் வருவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆட்டோமொபைல் பி அணியினர் ஓட்டம் தரப்படுகின்றது. ஒருவர் பந்து வீச மற்றவர் விளையாடி கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். லக்ஷ்மி சார் அவர்களின் வியூ முழுமையாக வீசப்பட்டது. நேர்த்தியான பந்து தொழில்துறை பகுதி தலைவர் உமேஷ் ஜியா. பொறுத்திருந்து பார்ப்போம். துடுப்பை இலகுவாக முத்தமிட்ட பந்து ஆங்கே பிடியெடுப்பு கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பான பிடியெடுப்பு. இரண்டாவது விக்கெட் மணியை வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. சச்சின் என்று சொல்லும் அதிகரிக்கும் என்பதில் ஐயப்பாடுமில்லை. அது சூப்பர் 8 அந்த அணி ஜீவோடி விளையாட்டுகளும் அவர்கள் எந்த வகையில் தயார்படுத்தியிருக்கிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முழுமையாக வீசப்பட்ட பந்து அடித்தாடப்படுகின்றது. 6 ஓட்டங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். 6 3 7 ஓட்டங்கள் பெறப்பட்ட ஒரு உதவியை நினைக்கின்றேன். மீண்டும் மீண்டும் மிக நீளமான ஓர் 6 ஓட்டம். அத்துடன் அணியின் வெற்றி இலக்கு அடுத்த போட்டிக்காக ஏக்யூஎஸ் அணியினரை களத்தடுப்பில் ஈடுபடுமாறு உங்கள் களத்தடுப்பு வியூகங்களை நீங்கள் எப்பொழுது தயார்படுத்திக் கொள்ளலாம். ஏக்யூஎஸ் அணியினருக்கு ஒரு விளம்பரத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த வகுப்பின் ஆசிரியர் வரவுணர்களுக்கு வருகிறவில்லை. சில பேர் காலத்துக்கு உடனடியாக இந்த பஞ்ச தண்ணிகளை கரைத்து கொண்டு வந்து ஐஸ் கட்டிகளை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம். ஆட்டோமொபைல் சார்பாக ஒரு வீரரை இங்கே அன்போடு அழைக்கின்றோம். ஆட்டோமொபைல் பி அணியின் சார்பிலே இந்த பெயர்களை குறிப்பிடுவதற்கு ஒரு வீரரை அன்போடு அழைக்கின்றோம்.